இந்த பாருங்க, ஓர் எழுத்து ஒரு மொழி. சரியா? இந்த ஓர் எழுத்து ஒரு மொழினா கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் இருக்கு. இப்ப ஆ அப்படின்னா பசு, ஆச்சாமரம், வரை, மறுப்பு, உயிர், துன்பம், இரக்கம், அற்பம், உடன்பாடு, வியப்பு, ஆன்மா, நினைவு. சரிங்களா? இப்ப இதுக்கான ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், இதுக்கு ஷார்ட்கட் நம்ம போடலாம். என்ன பண்றான், ஒரு பசு என்ன பண்றான், ஒரு மரத்துல கட்டுறான். ஆள் என்னன்னா பசு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இந்த பசு எதுவுமே கட்டுறான், ஒரு ஆச்சாரத்துல கட்டுறான். அந்த மரம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா மலை பக்கத்துல இருக்கு. மலை என்றால் மலை. சரியா? அப்ப பசு எதுவுமே என்ன பண்றான், ஆச்சாரத்துல கட்டுறான். எங்க அந்த மரம் இருக்கு பாத்தீங்கன்னா மலையில மலையில இருக்குது. சரியா? அங்க மாடு என்ன பண்ணுன்னா மறு தெரியுது, எனக்கு கட்டாத அப்படின்னு சொல்லுது. சரியா? அவன் கட்டும்போது சொல்லுது மறு தெரியுது, உயிர் போற மாதிரி, உயிர் போற போல எனக்கு துன்பமா இருக்குது, கொஞ்சம் இரக்கம் காட்டு அற்ப மனுஷா அப்படின்னு சொல்லுது. சரியா? எனக்கு இரக்கம் காட்டு அர்ப்பணே அப்படிங்குது. அர்ப்பணே யாரு, கட்டான அர்ப்பணே அப்படின்னு சொல்லுது. சரியா? இந்த மாதிரி கட்டத்துல எனக்கு உடன்பாடே கிடையாது. சரியா? உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி முடியுது. இவன் என்ன பண்றான், வேப்பா பாக்குறான். வேப்பா பார்த்துச்சுன்னா அடுத்தது என்னுடைய ஆன்மா சொல்லுது. ஆன்மா இணையப்பட்டது. இது உனக்கு லட்சுமி சொல்லாமா பசுவ. பூ என்றால், அதாவது பூ என்றால் புண், அதாவது இறைச்சி. சரிங்களா? இறைச்சி. இந்த இறைச்சி தான் நம்ம என்ன பண்றோம், உணவா சாப்பிடுறோம். சில பேர் சாப்பிடலாம், சாப்பிடலாம். சரி, உணவுன்னா பூன்னா இறைச்சி. அடுத்தது அந்த இறைச்சி என்ன சொன்னா சதை. சதைகறியை நம்ம கூட சொல்லணும் பாத்தீங்களா, சதை. இப்ப சிவன் என்றால் நம்ம ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவன் என்றால் நமக்கு நெருப்பு தான் ஞாபகம் வரும். சரியா? அத தீங்கள் அப்படின்னா தீக்கிறது, அதாவது தீங்கள்னா தீக்கிறது. அந்த கரியை வேக வைக்கும் தீங்கள் அப்படின்னு திங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். திங்கள் என்றால் நமக்கு தெரியும் சந்திரன். சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்தது ஏ என்றால், அதாவது இடைஞ்சல் பண்ற மாதிரி ஒரு சொல்லு சொல்றாங்க. ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒருத்தர் இருமாப்பா பார்த்து இடைச்சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இடைச்சொல்னா இடைஞ்சல் சொல்லு. இடைஞ்சல் பண்றதுக்கு சொல்றான். ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருமாப்பா விழினா கூப்பிடுறான். சரியா? அவன் அப்படின்னா சிவன் ஞாபகம் வச்சுங்க. அவன் என்ன பண்றான்னா, நான் அம்பு எழுதுற தொழில் செய்யறேன், அம்பு எழுதிடுவேன், நீ எந்த அழுக்கு போனாலும் சரி நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுங்க. செலுத்துதல் என்ன, மேல் நோக்கி செலுத்துறது, அதை செலுத்துதல் நான் வச்சுங்க. நான் அம்பு எழுதுற தொழில் செய்யறதானு, நீ எங்க போனாலும் எத்தனை அழுக்கு போனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். செலுத்துதல். அடுத்தது ஐ. இந்த ஐ என்ற வார்த்தை பாருங்க, ஒரு தந்தையும் ஒரு பருந்தும் அல்லது கழுகு ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு நாடி மேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரியா? யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அவங்க பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு போது பேசுறாங்கன்னா, என்னுடைய பொண்ணு ஐ என்றால் அழகுச்சுங்க. அழகா இருக்கிற என்னுடைய பொண்ணுக்கு, அழகா இருக்கிற என்னுடைய பெண்ணுக்கு தலைவன், அரசன், சிவன் எல்லாமே அவனுடைய கரம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? சொல்லிட்டு அவ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, ஐம்பூதங்கள் எது ஆசைப்பட்டாலும் ஐயன் தானா தெளிவா சொல்றது. அதாவது ஐயன் சந்தேகமின்றி தன்னுடைய அன்பை, துன்பை என்பதா அன்பை சொல்லுவா. அவங்க வீட்டுக்காட்ட அவ எப்படி பண்றவங்க பாத்தீங்கன்னா துர்க்கை போன்றவர்கள், கன்னியானவா. அந்த கன்னி பாத்தீங்கன்னா துர்க்கை போன்றவர்கள், ரொம்ப கட்டுக்கரசி, நல்ல ஒழுக்கத்திலும் கோபத்திலும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு துர்க்கைய. சரியா? அழகு நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த பருந்தும் கழுகு நம்ம என்ன சொல்லிட்டோம், குருனா தந்தை. இவங்க தான் என்ன பண்றாங்க, மேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி எப்படி பேசிட்டு இருக்காங்க, வேப்பா பேசிட்டு இருக்காங்க. சரியா? பேசிட்டு இருக்கும்போது உடனே பருந்து சொல்லுது, பாசனா இதாங்க பாசம், பாஷானம் அப்படின்னு. பாசனா இதான் பாசம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது தந்தை அப்படின்னா சொல்லி முடிச்சுட்டு, சர்க்கரை பெருநோய், அதாவது சர்க்கரை நோய் வந்துருக்கு. சர்க்கரை பெருநோய்க்கு கிழங்கு என்ன பண்றாரு, மருந்தா சாப்பிடுறாரு. சரியா? அப்பதான் அது உடம்பு மென்மையாகவும் மேன்மையாகிறது. சரியா? மென்மை என்பது ரொம்ப சாப்பிட்டா இருக்குது. மேன்மைனா அவர் ரொம்ப உயர்வா சொல்றது, சிறப்புன்னு சொல்லுவோம். மேன்மையாயிட்டு அவருக்கு என்ன, அது இருமலும் இந்த கோடையும் தான், அது கோடையும் தான் சளி சொல்லுவோம். இருமலும் கோடையும் சரியாகிறது.